போன தடவை ஊட்டி போனப்போ தங்குற இடம் சௌரியமா அரேஞ்ச் பண்ணவே இல்லைங்க. சரி, இந்த தடவை நல்ல இடமா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. ஊட்டிலேயே பெரிய ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் சவாய், அதுல போட்டுட்டுமா? பரவாயில்ல, போடுங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, உடச்சு போடுவேன். ஏண்டா நீ கொடுக்குற 600 ரூபாய்க்கு உனக்கு ஊட்டி கூட்டு போறது பெரிய விஷயம். ஜாஸ்தி பேசினா அப்புறம் பஸ்ஸுக்குள்ளேயே படுக்க வச்சிருவேன். போடா, ஒரு டிக்கெட். ஊட்டிக்கு போறதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்குது, அதுக்குள்ள முடி வளர்த்துரு. ஏனுங்க புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்குடா, போலீஸ் பிடிச்சுக்க. போடா, இன்டீசன்ட் ஃபெலோ. 2 டிக்கெட். இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுவா. 2 டிக்கெட்டா? ஏன் கிழவி, நீ தான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே உன் புருஷனை கொண்டுட்டியே. இன்னொரு டிக்கெட் யாருக்கு? குருஜிக்குப்பா. குருஜியா? யார் அவன்? ஹலோ, மைசெல்ஃப். டேய், நீ குருஜியா? டேய் டேய், லேஸ் விட்டுறா. இந்தாமா 2 டிக்கெட். தேங்க்ஸ் பா. நெக்ஸ்ட் ஒரு 200 கொடுங்க. 200? எதுக்கு? இன்டர்வியூக்கு போறேன், செலவுக்கு வேணும். இன்டர்வியூக்கா? இரும்பு மனசுப்பா உனக்கு. ஏற்கனவே 7-8 வேலை அவுட்டு. போலீஸ் வேலைக்கு போனேன், அதுவும் புட்டுக்குச்சு. இருந்தாலும் ராபர்ட் ப்ரூஸ் மாதிரி முயற்சியை விட மாட்டேங்கிறியா? என் பாலிசியே தனி. என்ன பாலிசி? பொண்ணு மிஸ் ஆயிட்டா உடனே இடிஞ்சு போய் உட்காந்துறதா? அடுத்தது ட்ரை பண்ண வேண்டியதானே? ட்ரை பண்ணுவேன், ஆனா அதுக்குள்ள வயசாயிருமே. அண்ணா, இறைவன் இருக்கிறான். எங்க? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. ஐயோ, எது நடக்குமோ? 200 போ. தேங்க்யூ. ஏப்பா, இன்டர்வியூக்கு போறதுக்கு 200 கடன் கேக்குறியா? ஊட்டிக்கு வரலையா? அதுக்கும் சேர்த்து நீங்களே போட்டுருங்க. நான் போட்டுக்கிறதா? ஏப்பா, இப்பதான் கிருஷ்ண மாதிரி பேச போனேன். அவருக்கும் சேர்த்து நான் தரேன். யார் இந்த ராத? இது பின்னாடி ஒப்ப நிக்கிறேன். அவர் என்ன கவனிக்கிற நிலைமையில இல்ல. அம்மா, இவனுக்கெல்லாம் கடன் கொடுத்தா திரும்பியே வராதுமா. இது ஒண்ணும் கடன் இல்ல. எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ. Yes. இங்க டிடிடிஸ் இன்டர்வியூ. Go to that floor. அப்பா வரேன் சார். யாரு அவங்க? அப்பா, அவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? பர்சனலா ஒன்றும் தெரியாது, சும்மா லிஃப்ட்ல வரும்போது ஹலோ சொன்னாங்க, போகும்போது சியூ சொல்லிட்டு போறாங்க. ஆமா, நீ ஏன் அவங்கள தோர்த்துற? அப்பா, அவங்க கொலைகாரனுங்கப்பா. கொலைகாரன்? ஆமாப்பா, நான் போலீஸ் இன்டர்வியூ போனப்போ சிக்னல் ஒருத்தனை ஷூட் பண்ணி கொண்டாங்களே, இவங்க தான் அவங்க. உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை? ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு டிடிடிசி இன்டர்வியூப்பா, அதுக்காக வந்தேன். ஓ, முதல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு. ஓ, வரேன்ப்பா. மேல டிடிடிசி இன்டர்வியூ நடக்குதுல, கொஞ்சம் கனெக்ட் பண்ணு. Hi, please. The first question. சம்பத் இருக்காரா? நீங்க யார் சார் பேசுறீங்க? நான் வரதராஜ். சார், சம்பத் தான் பேசுறேன் சார். உங்க இன்டர்வியூக்கு செல்வான்ற கேண்டிடேட் வந்திருக்காரு. எஸ் சார். இந்த வேலை அவருக்கே கிடைக்கணும். அதுக்கு உண்டான வேலையை நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன். தேங்க்யூ சார். The last question. செல்வாக்கு வேலை கிடைச்சிருச்சு. செல்வாக்கு வேலை கிடைச்சிருச்சு. கொஞ்சம் சத்தமா சொல்ல. செல்வாக்கு வேலை கிடைச்சிருச்சு. இந்தாமா. டேய், என்னடா பண்ற? கேட்ச் பிடிக்கிறேன். பெரிய அதாரிதனே. அவனுங்களே கேட்ச் மிஸ் பண்ணிடுறானுங்க. போடுமா, போடு. புள்ளியாருப்பா, செல்வாக்கு வேலை கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்னப்பா, ஷாக் ஆயிட்டீங்களா? ஆமா, ஷாக் ஆயிட்டேன். பின்ன இப்படி நீ வர வர எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் வந்து ஷாக் கொடுத்தீங்கன்னா? இதுக்கே ஷாக் ஆயிட்டேன். இப்படி இன்னொரு ஷாக் இருக்கே. என்னமோ சொன்னீங்களே,
சில்லறை கொடுக்காம சிபாரிசு பண்ணாம வேலையே வாங்க முடியாதுன்னு. ஜஸ்ட் 2 questions. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்ப நான் டிடிடிசி கைட். இப்ப என்ன சொல்றீங்க? என் சொந்த கால ப்ளீஸ் கம். These are all Pallava arts. They all have different styles. This elephant is made by a single rock. Wow, marvelous. Beautiful. Wonderful. Namaste. Namaskar. Selva, we are disturbing. Let us go and see separately. Okay, you can see and enjoy. I'll be waiting here. Thank you. Look over. Oh, what a beautiful Hey, statue. foreign guys, பாட்டு கேக்குறியா? டிங்கு டாங்கு வெல்லு எங்க பார்த்தாலும் கல்லு கல்லு பக்கத்துல ஜில்லு ஜில்லு கொஞ்சம் என்ன இது பப்ளிக்ல நியூசன்ஸ்? இப்படி ரத்தம் வர மாதிரி இந்த அடி அடிச்சிருக்க. சாகடிக்கலன்னு சந்தோஷப்படுங்க. நம்ம நாட்டு சுத்தி பார்க்க அந்த ஃபாரினர்ஸ் ரேப் பண்ண பார்த்தாங்களே, அது நியூசன்ஸா இல்ல உங்களை எல்லாம் அடிச்சது நியூசன்ஸா? இந்த மிருகங்களோட ஐயக்கத்தை நம்ம நாட்டுக்கு தெரிஞ்சா நம்ம நாட்டை பத்தி என்ன சார் நினைப்பாங்க? கேவலமா பேச மாட்டாங்க. நான் ஒரு பாட்டு போடுவேன். அப்போ இந்த பில்லோ ஒவ்வொருத்தர் கையிலயா மாறி 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 வந்துகிட்டு இருக்கோம். திடீர்னு பாட்டு நிப்பாட்டுவேன். அப்போ இந்த பில்லோ யார்ட்ட இருக்கோ பக்கத்துல இருக்கவங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இந்த விளையாட்டை நீதான் கண்டுபிடி மாதிரி பேசிட்டு இருக்கிறிய. பாட்ட போறாடே. இந்த கேட்ச். நான் ஆட்டோக்கார நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்கார நியாயமுள்ள ரேட்டுக்கார நல்ல கூட்டுக்கார நல்லா பாடும் பாட்டுக்கார காந்தி பிறந்த நாட்டுக்கார கம்பெடுத்தா வேட்டக்கார பெரியவங்க உறவுக்கார. ஏய், ஜப்பா மாட்டிக்கிட்டா. என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஜனகன பண்ண பாடு. என்ன செல்வா, விளையாட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நீ ஜனநாயகம் படம் சொல்லி விளையாட்டை முடிச்சிருக்க போல இருக்கு. இல்லண்ணா, விளையாட்டுல கூட தேசபக்தி வளர்க்கலாம் அட தான். பாப்பா, சரிப்பா, ஒரு திருக்குறள் சொல்லு. துப்பாக்கி ஒண்ணு குறா. துப்பாக்கி துப். என்னது துப்பாக்கி துப்பிட்டான்? ஓகே, நெக்ஸ்ட். ஜோதி மாட்டிக்கிட்டியா? ராமசாமி, நீ தண்டனை கூட. ஐயோ, போய் போய் இவங்கிட்டியா? ஏட உடம்பா கொடுத்துருப்பான்பா. கிளுகிளுப்பா இருக்கும். சரி, உனக்கு ஓகே, எனக்கு ஓகே. ஜோதி, காக்கா தண்ணியில் நீந்துற மாதிரி நீ தரையில் நீந்து. விட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட். ரக்கமா கைய தட்டு. என்ன தண்டனை கொடுங்க. வாடி மாத்தினியா? உனக்கு ஏதோ வித்தியாசமா தண்ணி கொடுக்கணுமே. ஒரு 200 ரூபாய் கொடு. எது? 200 ரூபாய் கொடு. என்ன விளையாடுறீங்களா? ரெஃபரி இங்க பாருங்க, பணம் கேக்குறாரு. அஞ்சு வாங்கினா நான் ஒரு இன்னும் தட்ட குத்திடுவேன். சரி விடுப்பா. அந்த கட்ட சோத்து மேல குணா கமல் மாதிரி கையை தூக்கி ஒத்த கால பாப்போம்.
என்ன கொஞ்சம் பார்த்து மாத்தி கொடுங்க அண்ணே. நான் என்ன கவுண்டர் மணி மாதிரி நிக்க சொன்னேன், கமல் மாதிரி தான் போய் நிக்க சொன்னேன். போய் நில்லு போ. தண்டனா எல்லாருக்கும் ஒண்ணுதான். கமான் கமான்யா. எவ்வளவு நேரம் நிக்கணும்னு சொல்லவே இல்லையே. தாடி சொல்ற வரைக்கும் நிக்கணும். பேசாம இரு. இருங்கப்பா, விட்டா வெடி வைக்கணும் இப்ப போல இருக்கு. டேய் பாத்தியா, உன்னை என் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டேன். நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? என் இதயம் இப்பவும் செல்வா செல்வான்னு துடிக்குது. ஓ இதயம் வழக்கமா சென்ட்ரல் இருந்து எந்த மினிஸ்டர் வந்தாலும் நம்ம டிடிடி சார்பா மிஸ்டர் குப்தா தான் அட்டெண்ட் பண்ணுவார். நவ் ஹி இஸ் ஆன் லீவ். சோ அவருக்கு பதிலா உங்களை அப்பாயின்மென்ட். Thank you sir, I'll do my best. வெரி குட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you sir. வாப்பா மகன் கேஸ் அடுத்த வாரம் தீர்ப்பு சொல்றாங்க. தீர்ப்பு வாப்பா மகனுக்கு சாதம் ஆயிடக்கூடாதுன்னு மத்திய அமைச்சர் நிரந்தர் சிங் தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதனால அந்த அமைச்சரோட அடுத்த ப்ரோக்ராம் என்ன? வர்ற 18ஆம் தேதி ஒரு கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க மெட்ராஸ் வராரு. அவன் டெல்லி திரும்ப மாட்டான். பாப்பாட்ட சொல்லு. Waiting. All of you sit down. I welcome on behalf of our tourism department our honorable minister for state tourism and development, Mr. Narendra Singh. தலைப்புச் செய்திகள். சென்னை வந்திருந்த மத்திய அமைச்சர் நரேந்திர சிங்கை கொல்ல நடந்த முயற்சி தமிழ்நாட்டை சேர்ந்த டூரிஸ்ட் கைட் செல்வாவால் முறியடிக்கப்பட்டது. இந்த தீர செயல் புரிந்த செல்வாவுக்கு ஜீவன் ரக்ஷா அவார்டு வழங்கப்படும் என்று மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தவிர மாநில அரசாங்கம் சார்பில் தங்கப்பதக்கம் வழங்குவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதற்கான விழா வருகிற போலீஸ் ஆனா எதிரி ஆயிடுவான்னு கைடாக்குனீங்க. இப்ப காரியத்தை கெடுத்துட்டானே. தோத்ததுக்காக சந்தோஷப்படுறேன். கான்ஃபரன்ஸ் நடந்த இடத்துல என் பையன் இருந்தான்ற விஷயமே எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் ஜெயிச்சிருந்தா என் பையன் செத்துருப்பான். மிஸ்டர் செல்வாவை பார்க்கணும்.
உட்காருங்க. சொல்லுங்க. விருது வாங்குற அளவுக்கு நீங்க உயர்ந்திருக்கிறத பார்க்கும்போது பெருமையா இருக்கு. எங்க கருணை இல்லத்துல நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு உங்களைத்தான் சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ண வந்திருக்கோம். சின்ன பையன், நான் எப்படி சீஃப் கெஸ்ட்? நீங்க தான் வரணும். என்ன எங்க கருணை இல்ல அனாதை குழந்தை நீங்க. அனாதையா? நானா? சாரி, நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். யூ ஆர் மிஸ்டேக்கன் மை சைல்ட். உங்க அப்பா தொழிலதிபர் மிஸ்டர் வரதராஜ் தானே? ஆமா. அவர் உங்க அப்பா இல்ல, கார்டியன். ஒரு அனாதை குழந்தைகிட்ட நீ அனாதைன்னு சொல்றது அநாகரிகம் தான். ஆனாலும் நாங்க ஏன் அதை சொல்லி உங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறோம்னா, நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டா உங்களை பார்க்கும் போதும் உங்க வார்த்தைகளை கேட்கும் போதும் நம்மள மாதிரி அனாதையா இருந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு இந்த நாடே பாராட்டுற அளவுக்கு சாதிச்சிருக்கிறாரு. நாமளும் அவரை மாதிரி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற உற்சாகமும் உத்வேகமும் மத்த அனாதை குழந்தைங்க மனசுலயும் ஏற்படும் இல்லையா? எல்லாரும் இறங்க. பெரிய ஏரோப்ளேன் ஜப்பான் வந்து இறங்க. ஓடடே. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? வெல்கம் சார். என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களா? ஹலோ. வாங்க வாங்க. போங்க போங்க. சாப்பாடு போடுவாங்களா? பிரியாணியே போடுவாங்க போ. அப்பவே செல்வா கிட்ட சொன்னேன், என்ன மாதிரி விஐபி மட்டும் கூட்டா போதுன்னு. இந்த மாதிரி துண்டு முண்டு எல்லாம் கூட்டு வந்து ஏரியாவை கிழிச்சு பண்றானுங்க. ஹாய் ஹாய் நம்ம ஜோடி நீங்க இருக்க இங்க வெத்தல இங்க எல்லாம் நல்லா அங்கங்கமா பார்த்து செக் பண்ணுங்க. உள்ள எவனாவது புறா விடுற போறான். செக் பண்ணுமா? வேண்டாம் போங்க. அட இன்சல் பண்ண செக் பண்ணு. நீ எல்லாம் என்னத்தையா வச்சிருக்க போற? கரெக்டா. ஒரு மத்திய அமைச்சரை கொல்ல நடந்த முயற்சி மன்னிக்கத்தக்கதல்ல. மத்திய அமைச்சர் சுரேந்திர சிங் மன்னிக்கவும், நரேந்திர சிங்கை எக்ஸ்கியூஸ் மீ சார், காப்பாற்றிய இங்க உட்கார கூடாது. இது விஐபி. அப்படியா? பெருசு என்னடி போய் உட்கார். நான் விஐபி. உண்மையாவே சொல்றேன். உண்மையாவே சொல்றேன், நான் விஐபி. அதுக்கு என்னடா இப்போ உன்ன விஐபி தானே? ஆமா. உட்கார. மருந்து என்று ஏன் கூறும் உண்டு? முன்னாடி ஏசியே இல்லப்பா. ஹலோ, முக்கியமான விஐபி இங்க இருக்கல்ல, அப்புறம் என்ன அங்க போய் உட்கார்றது? விஐபினா என்ன அர்த்தம் தெரியுமா? வேலை இல்லாத பசங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். வேலை இல்லாத பசங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அதானே சொல்றேன், வேலை இல்லாத இருக்க முடியுமா? டேய் சொட்ட திரும்ப. ஹலோ, கிளார் அடிக்கல. ஆமா. அப்படிதான் இப்போ போடுங்க. வளர்ச்சியை தடுக்க அமைச்சரை அம்மா, கொல்ல நடந்த முயற்சி செல்வா அப்பா. ஆனாலும் எப்போதும் எந்த வகையிலும் எங்கள் கட்சியையோ ஆட்சியையோ தடுக்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அவார்ட் கிடைக்க காரணமே எங்க அப்பா மிஸ்டர் வரதராஜ் தான். ஆனா நான் வாங்குற இந்த அவார்டே எங்க அப்பா எனக்கு அப்பா இல்ல, நான் ஒரு அனாதன் தெரிய காரணமாயிடுச்சு. நேத்து என்ன சந்திச்ச அந்த ஆசிரமத்து பெரியவங்க வரதராஜ் உனக்கு அப்பா இல்ல, கார்டியன்னு சொன்னாங்க. யாரோ பெத்த புள்ள தன் அப்பான்னு கூப்பிட்டு அனுமதிக்க ரொம்ப பெரிய மனசு வேணும். அது எங்க அப்பா கிட்ட இருந்துச்சு. என் நன்றி எப்படி வெளிப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஆசை. இவ்வளவு பேர் கூடி இருக்கிற சபையில இந்த அரசாங்க கௌரவத்தை எங்க அப்பா கையால வாங்கணும்னு. அப்பா ப்ளீஸ். ஏன் எல்லாமே எனக்கு எதிர நடக்குது? மினிஸ்டர் கொல்ல வச்ச பாம தூக்கி எறிஞ்சு அவனை காப்பாத்திருக்கான் என் பையன். அதுக்கு அரசாங்கத்துல அவனுக்கு ஒரு அவார்டு வேற கொடுத்திருக்காங்க. பெரிய சாதனை. இப்ப என்னாச்சு? அவனுக்கு நான் அப்பா இல்ல, அவன் ஒரு அனாதைன்னு புரிஞ்சு போச்சு. இத்தனை வருஷமா அவனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வச்சிருந்தேன். ஸ்டேஜ்ல அவன் அழுதப்போ எனக்கு ரத்த ஓட்டமே நின்று போச்சு. வளர்த்தவனுக்கு தான் தெரியும். இனிமே எப்படி நான் முகத்துல முக்கிய. அப்பா ஏன்பா முழிக்க கூடாது? செல்வா,
அவார்ட் வாங்கின கையோட நான் வீட்டுக்கு போனப்போ நீங்க அங்க இல்ல. எங்கெங்கயோ தேடி இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சு வந்தப்பா. எதுப்பா நீங்க கொண்டு வந்துச்சு? பாசம். அப்பா, நடக்க கூடாதெல்லாம் நடக்கும்போது நினைக்க கூடாதெல்லாம் நினைக்க சொல்லு. நீ என்னை விட்டு பிரிஞ்சிட மாட்டிய. சார், பாப்பா வந்திருக்காரா? பாப்பா